தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே புதியம்புத்தூரில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப்போடு பணப்பட்டுவாடா செய்ததாக திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்த 25,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அனைத்து அரசியல் கட்சியினரும் அனல் பறக்கும் வெயிலிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்குகள் சேகரித்து வருகின்றனர். நாளை மாலையுடன் தேர்தல் பரப்புரையானது நிறைவு பெற உள்ளதை அடுத்து நிறைவேறுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதியம்புத்தூர் நீராவிமேடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி FST பத்மாவதி தலைமையிலான குழுவினர் சோதனை மேற்கொண்டிருந்த போது புதியம்புத்தூர் நீராவிமேடு பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகி செல்வகுமார் என்பவர் தேர்தல் விதிமுறையை மீறி அப்பகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு பூத்து சிலிப்போடு சேர்த்து பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்த போது தேர்தல் பறக்கும்படை அதிகாரி பத்மாவதி தலைமையிலான குழுவினர் கையும் களவுமாக செல்வகுமாரை பிடித்து அவரிடம் இருந்த ரூபாய் 25,000 பணத்தையும் பறிமுதல் செய்து புதியம்புத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து புதியம்புத்தூர் போலீசார் செல்வகுமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூராஜா.